வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கர்ப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை துண்டு தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்து இறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடனுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு, பெங்களூர் தக்கனல் மருந்தளிப்பேன், சேயினை எழுப்பிடுவேன், சேர்ந்து விளையாட செய்திடுவேன். தாய் தகப்பன் புள்ள இருக்கட்டும், கால் வந்துட்டு வரலாம். சிவாய நமவோம், சிவாய நமவோம். வாங்க உட்காரலாம். வேண்டாம், உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில் அற்புதமான ஒரு சிவன் சேத்திரமும் ஆனந்தமான ஸ்ரீமன் நாராயணனுடைய அற்புதம் மிகுந்த பெருமாள் கோவில் வாய்ப்புகளும் அந்த பகுதியில் இருக்குது. ஆனால் உட்கார முடியாதா? சரி, இப்போ 3.25 ஆண்டுகளாக உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயத்தில் மன வருத்தமும், பணம் சம்பந்தமான விஷயத்திலே தளர்ச்சியும், ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்தில் மன கோளாறும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் கிரகங்கள் ஒரு காரணம் என்று சொல்வேன். இந்த நிலைகளிலிருந்து மாற்றி நீ நினைத்த லட்சியத்தின்படி உன் பிள்ளைகளை வாழ வச்சு தந்தால் போதுமா? வேற என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வரலாம். கொஞ்சம் திருப்பி காட்டு பார்ப்போம் கருப்பசாமி. வரலாம். இந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கி தெளிவாக நடக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். அதனால் இது மருத்துவத்தால் தீரக்கூடிய ஒரு விஷயந்தான். உடனடியாகவே இன்னொரு 9 நாளுக்கு பிறகு உறுதியான நிலை ஏற்படும். வேறு என்ன வேணும்? என்னது? ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான போர் வீரியாக நீ வாழ்வாய், பெரும் வீராங்கனை என்று பெயர் எடுப்பாய், உத்தியோகமும் பெறுவாய். பக்கத்தில் வரணும். நாராயணா, பெரிய பிள்ளையுடைய வாழ்க்கையில் குழப்பம் இல்லாமல் நடத்தி தரேன்னு சொல்லிட்டேன். ஆனந்தமாக நடக்கும், எல்லா வெற்றியும் நடக்கும். சரி, அதே பெங்களூர் எல்லை, என் மகனுடைய வாழ்க்கையை நல்லாக்கி கொடு. என் மகன் பையன் எங்கே இருக்கான்? கால் சொல்லலாம். படபடக்கக்கூடாது, அமைதியாகவே நின்று பழகுங்க. அமைதியாக நின்று பழகு. இன்னும் 2 தடவை கால் விடணும். யாருக்கோ திருமகளா, அப்பாவுக்கு மருமகளா. மணிமகுடம் படத்தில் SSR அவர்கள் கதாநாயகனாக நடித்த பாட்டு. வரலாம். பையன் இன்னொரு இடத்துல புகுந்து உறவாடிக்கிட்டு இருக்கான். அந்த நிலைகளிலிருந்து மாற்றி உன் பிள்ளைக்கு புதிய வாழ்வை அமைச்சு தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? அந்த வேலை உறுதி ஆயிரும். இந்த வருஷத்தில் புதிய வாழ்க்கையும் அமையும். இதில் ஒரு பிடிவாதமான தன்மை இருக்க. அந்த பிள்ளையுடைய வீட்டில் சம்மதிக்கிறாங்களா? இந்த மாதமே போய் பேசி முடிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கு அட்வான்ஸ் தந்துக்கலாம், வாங்கிக்கலாம். அடுத்து, என் மகன் வெளிநாட்டுக்கு செல்லதுக்கு வழி கிடைக்கணும் அப்படின்னு கேட்டு வந்தவங்க. ஆதாரம் உன் திருப்பாதாரம், இந்த அவனியில் உனையன்றி துணையேது முருகா. யாருக்கு மாற கால் விழுதிய? ஒன்று போல கால் விழுங்க தாய்மானம். அவன் எந்திக்க, இவன் எந்திக்க. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்கள் குடும்பத்தில் அமைதி இல்லாத நிலைமை, தொழில் சம்பந்தமான நஷ்டம், தான் இருக்கிற இடத்துல நம்மளை நிம்மதியாக வாழ முடியாத அளவுக்கும்
தொழில் பார்க்க முடியாத அளவுக்கு இடைஞ்சல் பண்ணி உன்னை இடம் விட்டு கிளப்பிட்டாங்க. உண்மையா? இந்த நிலையிலிருந்து மீண்டும் இன்னும் அயல்நாட்டுக்கு போய் பிழைப்பதா அல்லது இந்தியாவிலே இருப்பதா, இப்படி ஒரு குழப்பமான நிலை இருக்குது. ஆனால் இங்கே எதுவும் தொழில் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அதுக்குரிய முதலீடு எனக்கு காணாது, அதுக்கு எந்த ஒரு ஆள் பலமும் எனக்கு கிடையாது. இங்கே இருக்கவா வெளிநாடு போகவா, ஒரு முடிவும் கிடைக்கணும், என் வாழ்க்கையும் அமையணும் என்பது உங்களுடைய கேள்வி. காரணம்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சான்ஸ், வெளிநாடு சென்று வரலாம், அதுக்கு வேண்டிய அனைத்து உபகரணமும் கிடைக்கும், அதுக்கு பிறகு வாழ்க்கையும் அமையும். இந்தா எந்த இடைஞ்சல் இல்லாமல் காப்பாற்றுறேன். திரை நெற்றியில் வைக்கணுமா, அங்கே தெளிந்தால் முடியுமா? இந்தா எல்லாம் ஆனந்தமாக நடக்கும். 3:30 என்னை பார்த்துப்போம். கருப்பசாமி, என் பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளையை பற்றி காட்டு வந்தாங்க யார்? பெண் மகளின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க. வாப்பா, எங்கே இருக்கா பொம்பளை பிள்ளை? வீட்டில் இருக்கிறாங்க. காலில் அனுப்புவோம். நல்ல காலில் விடலை தம்பி. வரலாம், உட்காரலாம். இதுவரை தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய அறிவு, அதை வச்சு நம்ம எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு இவ்வளோ காலத்தையும் நீ கழிச்சிட்ட. அதில் சில ஏமாற்றங்கள், பண நஷ்டங்கள், உடல்நிலை கோளாறான நிலைகள் வீட்டுக்குள், இந்த நிலைகளெல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஆனால் இப்போ பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு சுமார் 1.5 வருஷங்கள் ஆகிடுது. இந்த நிலைகளில் தொழிலுக்கும் ஊக்கம் இல்லை, நம்முடைய மங்களகரமான காரியம் நடத்துறதுக்கு நமக்கு பண உதவியும் வேணும், அதுக்கு வேண்டிய வழிகள் வேணும் என்பதற்காக நீ இப்போ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்க. கால் ஒன்றுட்டு வா. காற்றுல பூஜை தான் இருக்க முடியும். வீட்டு டாக்குமெண்ட் எத்தனை டாக்குமெண்ட் வச்சுருக்க? அந்த அந்த பட்டா நம்பர்லாம் கரெக்டாக இருக்கா? எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆளுங்க வரவங்கலாம் இப்போ 2 வருஷம் ஆச்சு சொல்லி. இந்தா 3 மாதத்தில் உனக்கு விற்றுரும், வெற்றியாக்கி தரேன். பிள்ளைக்கு திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடையும் பண்ணித்தரேன். இந்தா அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை பார்க்கவா. கர்மசாமிக்கு நாங்கள் பார்க்குற தொழிலும் நல்லாகணும், எங்கள் உடல்நிலையும் நல்லாகணும்னு கேட்டு வந்தவங்க யார்? பாப்பா, உடல்நிலை என்னடா கோளாறு? சொல்ல தெரியல, சொல்ல தெரியணும். யாருக்கு உடல்நிலை சரியில்லை? எனக்கு உடம்பு சரியில்லை, எனர்ஜி இல்லை, எது கடவுளே ஆகிடும். நோயை பற்றி உங்கள்கிட்ட சத்திரமே இல்லை. நோய் சம்மந்தமான விஷயம் உங்கள்கிட்ட இல்லை, தொழில் சம்மந்தமான மேட்ரு உங்கள்கிட்ட இருக்குது. நான் சொன்னது தொழிலும் சரியாகணும், என்னுடைய உடல்நிலைகள் நோய் பிணிகளும் தீரணும் கேட்டு வந்தவங்க. கால் ஒன்று சொல்லலாம். அங்கே நின்று வர பேர வேண்டாம், நிற்கலாம். ஏதோ நினைவுகள். யாருக்கு உடல்நிலை தெரியல? என்ன செய்யுது? கண்ணை முடிக்கலாம். சில சமயத்தில் ஹார்ட் பீட் கூடுதலாக அடிக்குப்பா, படபடப்பு வருது உனக்கு. ஆமாம், உனக்கு எந்த ஆபத்து வராது, அப்படிப்பட்ட பாதிப்புகள் எதுவும் நடக்காது. இப்போதைக்கு உன்னுடைய தொழில் 1.25 வருஷமாக உனக்கு நஷ்டத்தையும் கடனையும் கொடுத்துருக்கு. இதிலிருந்து மீட்டி உன் பிள்ளைகளை உன்னையே வாழ வைக்கணும். கால் ஒன்று சொல்லலாம். வேறு என்னப்பா வேணும்? வா, பக்கத்தில் வா. நஷ்டப்படாமல் காப்பாற்றுறேன், இழந்த பணத்தை உனக்கு வாங்கித்தரேன். இந்த வெற்றி உண்டு, செல்வத்தோடு. பெங்களூர் கணவன் மனைவி, தலைவன் தலைவி. காலம் சொல்லலாம். அது உட்காரலாம். முடியாது. என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க. இன்னொரு தடவை கால் வந்து சொல்லலாம். உன்னுடைய பையன் திசை மாறிய ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிடக்கூடிய நிலைமை இருக்குது.
புரியுதா? அந்த நிலையிலிருந்து அவனை மீட்டணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிரயாசப்பட்டு அவன் உள்ளத்துக்குள்ளே இறங்கி அவனை மீட்டி கொண்டு வரணும். இதற்கிடையில் அவனுடைய சுயநலத்துக்காக நிறைய கடன்களையும் நிறைய பண நஷ்டங்களையும் உருவாக்கி வச்சுருக்கான். அதுக்கு அவனுடைய நட்புகள் காரணம். இதில் உங்களுடைய சொத்துக்கள் கூட பறிபோகக்கூடிய நிலைமை உண்டு. உங்களுடைய நிம்மதிகள் குறையும். போலீஸ் வழக்கு ஏற்படக்கூடிய நிலைகளை அவன் உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்குது. இவைகள்லாம் வராமல் உங்களை தடுத்து காப்பாற்றினா போதுங்களா? கால்னு சொல்லலாம். பிறகு என்னை பார்த்து போகணும், வெற்றியாக்கி தரேன், காப்பாற்றி தரேன்பா. கர்பதாமிக்கு பெங்களூர் எல்லை என் தொழில் நஷ்டம் இல்லாமல் ஓடணும், எனக்கு என்னுடைய எண்ணங்கள் நிறைவேற மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்த மகன். வாப்பா. மண்ணில் விதையென்று எந்த விதை போட்டாலும் போட்ட விதை என்னவென்று மரம் வளர்ந்து காட்டாதோ. வாப்பா, என்ன தொழில் பார்க்குற? ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஒரு தொழிலே கிடையாது, வேறு வழி இல்லாமல் செய்கிறது வேறு. 3 ஆண்டு இல்லை 5 ஆண்டு காலங்கள் வாழ்க்கையில் உழைத்த செல்வங்கள் நிற்காதவாறும், வீட்டுக்குள்ள அமைதி இல்லாத நிலையும், தன்மரியாதை போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளையும் கடந்து தான் இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற கடன்களை தீர்க்கிறதுக்கு வேறு வழி கிடையாது. அதனால் இந்த தொழிலில் ஒரு 2 இடங்களை உனக்கு முக்கியமாக விற்று பணம் தாரேன், அதில் உன்னை மீட்டி தந்தால் போதுங்களா? கால்னு சொல்லலாம். வேறு என்னப்பா வேணும்? இந்தா என்னுடைய ஊதிய போடு. அவன் நல்லா படிப்பான், வேலைக்கும் போவான், சந்தோஷமாக இருக்கு. முடியாது, 1 வருஷம் பொறுமையாக இருந்து கட்டு, சந்தோஷமாக நடக்கும், கடன் படாமல் நடக்கும், தீர்ந்துடும். போயிட்டாங்க. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா 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 அப்படியா. பாண்டிச்சேரி அடுத்து உங்களை அழைக்கிறேன். பாண்டிச்சேரி கணவன் மனைவி மகள், கணவன் மனைவி மகள் கால்னு சொல்லலாம். அதை போட்டு விடுங்கண்ணே. கூட்டிங்க. ஒருநிலைப்பட்ட மனதோட விடலை, இன்னொரு தரம் கால்னு சொல்லலாம். உட்காரலாம். பக்கத்தில் உட்காரணும், ரொம்ப தூரமாக உட்காரக்கூடாது. அவ்வளோ தூரம்லாம் இருந்தால் நான் விபூதி கொண்டு வர முடியாதம்மா. வாங்க. உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்கு போய் பார்த்தேன். 4.25 ஆண்டுகள் உடல் உபாதையாலும் பணச்சிக்கலாலும் வருமானங்கள் சீராக அமையாத குறைகளாலும் உங்களுடைய உடல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மகளுடைய ஆன்மாவை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மன ரீதியான ஒரு பாதிப்பும் உடல் ரீதியான சவ்வு முதுகெலும்பு சம்பந்தமான பாதிப்பும் பெற்றவள் இவள். இந்த நிலைகளிலிருந்து விடுதலை ஆகுமா ஆகாதா, இதுக்கு என்ன முடிவு என்பது உன்னுடைய கேள்வி. கால்னு சொல்லலாம். சிரிக்காத, தெய்வ ஸ்தலத்தில் சிரிக்கலாமடா, சின்ன குட்டி பிள்ளை நீ வரலாம். அதனால் இவளுடைய மனநிலைகளை சீர்படுத்த முடியாமல் எதற்கும் பயப்படுகிற குணமும் தெளிவாக ஆராய்ந்து நடக்க முடியாத குறைபாடும் இவளுக்கு இருக்குது. இந்த நிலைகளை மாற்றணும். 3 முறை என்னை இங்கே பார்க்கணும். 3வது முறை இவள் தெளிவடைந்து உயர்ந்த பிள்ளையாக உனக்கு காட்சி அளிப்பாள். இந்த கனி உனக்கு சாப்பிட்றதுக்கு, இது வீட்டில் வச்சு கும்பிட்றதுக்கு. இந்த வெற்றியாக்கி தரேன். 3 முறை என்னைய பார்க்க வரணும். பக்கத்தில் இந்தாப்பா, வருமானம் பெருக்கும், நல்லாயிருக்கும். அதே பாண்டிச்சேரி எல்லை, நான் கொஞ்சம் கடன் பட்டிருக்கேன் சாமி, என்னைய மீட்டி தரணும்னு கேட்டு வந்தவங்க. வாப்பா. என்னடா தம்பி தொழில் பார்க்குற?
அடுத்து பாண்டிச்சேரி என்னுடைய பிள்ளையை பற்றி தெளிவான அமைப்பு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யார்? பிள்ளையை பற்றி கேட்டு என்னடா உன் பிள்ளைக்கு என்ன விஷயம்? வயசு எத்தனை? 10 வயசுக்கார பிள்ளை சொல்ல கேட்கலையா? வேறு உனக்கு? நான் பிள்ளையை பற்றி கேட்டவங்கள மட்டும்தான் கூப்பிட்ருக்கேன். நீங்கள் வரலாம். இன்னொருத்தர கால் வந்துட்டு வாப்பா. முனீஸ்வர சாமியே எங்கே வந்து நிற்கிறீங்க? இங்கே எதுக்கு நீங்கள் வந்தீங்க? நீர் விடலையோ அதில் வரலாம்ப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முனீஸ்வரன் ஒரு சாமி வராரு. எங்கப்பா இருக்காரு? இப்போதைக்கு 3.25 ஆண்டுகளாக உனக்கு கடன்களும் தொழில் நடத்த முடியாத வேதனையும் உடல்நிலையில் சில வரி உபாதைகளும் இருந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு எதுவும் மாறுபாடு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி பல வேண்டுதல்கள்லாம் பண்ணியிருக்கிய. ஆனால் அதில் எந்த தெளிவும் கிடைக்கல. இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும். உடல்நிலையும் நல்லாகணும், தொழில் உற்சாகமாகணும், என் கடன் தீரணும். கால்னுட்டு வரலாம். வா மகனே. இதிலிருந்து உனக்கு மேன்மை பிறக்கும், தொழிலும் உயரும், உன் கடன் இந்த வருஷத்தில் தீர்ந்துரும்ப்பா. சந்தோஷமாக இருப்பா. நினைக்கும் மாதிரிலாம் என்னை பார்க்கவா. கர்மசாமி, என் பிள்ளைய என் பையனுடைய மனசும் மாறணும், என் தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டமும் தீரணும்னு கேட்டாங்க. யார் வீட்டு பக்கம் பிள்ளையார் கோயில் இருக்குது? பாண்டிச்சேரியில் பிள்ளையார் கோயில் முன்னால் வந்துடுங்க. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வானே. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். ஆமாம், என்ன விஷயம்? அப்படியா? என்னப்பா, உன் வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்கா? இருக்குதா? அங்கே என்ன நாகமெல்லாம் வச்சு கும்பிடுவாங்களா? கால் வந்துட்டு வா. இப்போ ஒரு 1.5 ஆண்டுகளாக நீ நடத்தக்கூடிய தொழிலில் நஷ்டமும் ஏமாற்றமும் நடந்திருக்கு. அதில் நீ பல லட்சங்களை இழந்து இப்போ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. அதனால் நம்ம பெற்ற கடனுக்காக எதையும் கைமாற்றி விடலாமான்னு நினச்சா அதுக்குரிய செக்யூரிட்டியான சொத்துக்கள் எதுவும் கிடையாது. புரியுதா? அதனால் கருப்புசாமி, நீ தான் என் கடனை தீர்க்கணும். அடுத்து நான் தொழில் வளர்ப்பறதுக்கு யார் மூலமாவது எனக்கு உதவி செஞ்சு தரணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, ஒருத்தருடைய உதவி உனக்கு கிடைக்கும். மீண்டும் உன் தொழிலை தொடங்குவாய். என் அருளால் நீ புண்ணியம் பெறுவாய். உன் மகன் 23 வருஷம் வாடகை வீட்டில் தாங்க. சரி, உன்னுடைய மகன் உன்னையை மீறி வாழ்க்கை அமைக்கணுங்கிற மனநிலை படைத்தவன். அந்த மனநிலையிலிருந்து மாற்றி கட்டுப்பட வைக்கிறேன், ஒழுக்கமாக வாழ வைக்கேன். அடுத்த ஆண்டு உனக்கு சொந்த வீடு கிடைக்கும், பரிசு மூலமாக. வாழ்க. சாப்பிட்டு போகணும், அறகுறையாக போயிடக்கூடாது. விநாயகப் பெருமானின் ஆசி பெற்ற மகன். பாண்டிச்சேரியா சொந்த ஊர்? எந்த ஊர்? பாண்டி தானே அது? காலில் வந்துட்டு என்ன ஊர்? கொடிமரம் இருக்கிற கோயில் உங்கள் ஊரில் இருக்கா? என்ன கோயில் அது? காலில் வந்துட்டு வரலாம். நீ தான். நான் அடையாளத்தை பார்த்தேன். யார் அது? ஓகே. இன்னொரு தரம் கால் விடணும், மனசு அகப்படலை. கொடுத்து வைத்தவண்ணா. நீ மட்டும் ஒரு கேள்வி ஒரு வாரம் கேட்டுக்கலாம். என்ன வேணும்? கடனை தீர்த்து தரேன். 9 மாத கால அவகாசம். இந்தா பணம் கிடைக்கும். ஒரு நண்பனுடைய உதவியால் ஒரு லோன் கிடைக்கும். வெற்றி அடையலாம். சந்தோஷமாக இருப்பான். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. ஆமாம், அப்படியா? ஹைதராபாத். பாண்டிச்சேரி அடுத்து கூப்பிடலாம். ஹைதராபாத். இப்போ முடியாது, பிறகு கொடுக்க. அந்த டைம் முடிஞ்சு போச்சு. இப்போ என் காலைக்கு ஹைதராபாத் வரலாம். காலையில் விட்டு வரலாம். வா
என்னடா வேணும் தம்பி? குடும்பத்தில் ஒரே சண்டை சார். பக்கத்தில் அது யாருவேன்? மகன். அம்மா எங்கே இருக்க? அவங்க அம்மா அம்மா அவங்க வீட்டில் இருக்காங்க. கையை கொண்டா. இப்படி இப்படி சேர மாட்டுது. ஒரே சண்டை சிக்கல் வரமாட்டேன். சேர எவ்வளோ குடிப்பா? கொஞ்சம் நிறுத்திட்டேன் சார். நிறுத்திட்டேன். எவ்வளோ நாள் ஆச்சு? 1 இயருக்கு. ஆயிடுது. உடல்நிலை நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்க. சரி. ட்ரீட்மெண்ட்டுக்கு போனியா? ட்ரீட்மெண்ட் போயிருக்கேன். நல்ல பையன், கெட்டிக்காரன்டா. கண்ணை மூடு. அவன் முன்னாடி என்னன்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வா. போன கட் பண்ணா. 10 மாதம் சுமக்கவில்லை செல்லையா. டபுள் டபுள். முன்னாடி போய் கூப்பிட்டியா? கூப்பிட்டேன். என்ன சொன்னா? சண்டை கட்டிட்டு வரலைங்க. இப்போ அவளை வர வைக்கணும், அவ்வளோதானே? சரி, கொஞ்சம் கண்ணை விட. அவளை நான் பார்த்து கேட்குறேன், என்ன நடக்குன்னு பார்ப்போம். கண்ணை முடிக்கா. சரி, கால் வந்துட்டு வா. சிரிக்கக்கூடாது, வடக்கமாக நிற்கணும். வரலாம்ப்பா. மனிதனுக்கு நட்பு மிக தவறானது. நட்பு தவறானது. தீ நட்பு, கூடா நட்பு, நன்னட்பு. நட்பில் 3 விதம் இருக்குது. கூடா நட்பு என்ன செய்யும்? கேடாய் முடியும். புரியுதா? தேவையில்லாதவருடைய நட்பில் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு குடும்பத்தை விட்டு அப்பாற்பட்ட மனமாக மாற்றி வச்சுக்கிட்டா உன் மனைவி. இப்போ இந்த பக்கம் வரணும்னா அந்த நட்புக்குரியவர்கள் சொல்லி ஆணையிட்டால்தான் நான் வருவேன் என்ற ஒரு பிடிவாதமான உணர்வு, எண்ணம். அதே மாதிரி நீ உன்கிட்ட இருந்து நான் எந்த மகிழ்ச்சியும் அடையலை, நீ எனக்கு ஒரு தகுதியான புருஷன் கிடையாது என்பது அவளுடைய வாக்கு. அவள் மனநிலைகளை மாற்ற முடியுமான்னு பார்த்தேன். இந்த பிள்ளைக்காக மாற்றித்தாரேன். வேணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா. பாத்தியா என்னங்களாம் நடக்குன்னு? வா. இந்தாப்பா, மனம் மாறி வந்து விடுவாள். செம்மையாக வர வைக்கிறேன். என்னை பார்த்துட்டு போ. வாடாங்க. ஆமாம் ஆமாம். கர்மசாமிக்கு மதுரை மாநகர், மதுரை. வரட்டும் வரட்டும், மெல்ல வாங்க, மெல்ல வாங்க. கர்மசாமி ஐயா, என் மகன் மனத்தை பக்குவப்படுத்தி தரணும், நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தவங்க. வாடா தம்பி, வாடா வாடா தம்பி, வாடா. யாரெல்லாம் வந்திய? பையன் யார் பையன்? உன் பையனா? எழுப்பியல அவன். வர சொல்லுங்க. உன் பேர் என்ன? முகுந்தன். ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே. நீங்கள் அங்கே தள்ளி போங்க. வா பக்கத்தில். உன் பேர் என்ன? உங்கள் அப்பா பேர்? திருராம். உங்கள் அம்மா பேர்? உங்கள் தாத்தா பேர்? உங்கள் பாட்டி பேர்? அப்படியா? என்ன படிக்கிற? பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேம்பியா? சரி, கால் விழுந்து கும்பிட்டு வா. அமைதியா இருங்க. கால் விழுந்து கும்பிட்டு வா. வரலாம், வந்து உட்காருங்கப்பா. மனம் குலையாமல் உட்காருங்க எல்லாரும். ஐம்புலன்களில் ஒரு புலன் அவனுக்கு சரியாக இயங்கலை. ஃபோன் எதுவும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஐம்புலனில் ஒன்று இயங்கலை.
அதனால் இவருக்கு மைண்ட் அப்செட் ஆனது மாதிரி உள்ள மனநிலைகள் இருக்கும். ஆனால் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு தேவையில்லை. தெரபிகள் மூலமாக இவன் சரியாயிடுவான். தெய்வ சக்தியால் இவன் அம்சம் மாறிடும். இவருக்கு இருக்க வளர்ச்சிகள் கூடும். இவனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவன் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். புரியுதா? அதனால் வீண் பாயம் தேவையில்லை. கால் வந்துட்டு வரலாம். இன்னும் அதே குடிக்கலையா? இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு அரை மணி நேரம் கழிச்சு அரை மணி நேரம் கழிச்சு பொறுமையாக இருந்தால் நான் பேசுவேன். நீங்கள் பேச வேண்டாம். முன்ஜென்ம பாவ காரணத்தினால் உங்களுடைய வம்சத்தில் 3 பேர்களுக்கு இந்த நிலை இருக்கணும். ஆனால் இப்போ 2 பேர்களுக்கு இருக்குது. ஒன் வழியில் இன்னொருத்தர் வீட்லேயும் இது நிலைமை இருக்கும். புரியுதா? ஆனால் இந்த பாவ நிவாரணத்துக்கு புண்ணிய தீர்த்தம் ஆடி வர வேண்டும். ராமேஸ்வரம், திருநள்ளாறு, பாவநாசம் 3 இடங்களும் மூழ்கி என்னை வந்து பார்க்க இவனை தெளிவுடையவனாகவும் உற்சாக உடையவனாகவும் வளர்ச்சி அடைய வைப்பேன். கால் ஒன்று வரலாம். வேறு என்னப்பா வேணும்? தொழிலை பற்றி உனக்கு என்னடா பிரச்சனை? அதை நான் வாங்கி தரேன். என்னை பார்த்துட்டு போ. இந்தா நல்லா இருக்கலாம். எல்லாம் நல்லாகும். தொடர்ந்து 3 முறை என்னை பார்க்க வாங்க. ஜெயிச்சிடலாம். கர்பசாமிக்கு அதே மதுரை மாநகர் சொத்து சம்பந்தமான மன வருத்தம் அடைந்து வந்தது யாரு? மதுரையில் எந்த இடம்? கூடலழகர் பெருமாள் கோயில் போகுமா? கால் வரலாம். சாமியை கும்பிடுத்த எந்த விருத்த? சரி சரி. ஒன்றா வந்துள்ள சொந்தக்காரங்களா? ஒன்றா வந்தவங்களுக்கெல்லாம் கிடையாது. அது யாரும் சொன்னாங்களா? உனக்கு எந்த ஊருடா? என்னப்பா சொத்து? கொஞ்சம் காலில் விழுட்டு வாங்க. ஒரு வார்த்தையும் பேசக்கூடாதும்மா. காலில் விழுட்டு வா. உன் பேர் என்ன பேருடா? இது யாருடா? அப்படியா? காலில் விழுட்டு வா. பொய்யான சில பேர்கள் இருந்தென்ன லாபம்? உன் கட்டுமனைகளை போய் பார்த்தேன். உன் வீட்டுக்காரர் இருக்கிற காலத்தில் உன் மகன் நிறைய செலவழித்தவனு சொல்லி பொய் கணக்கு எழுதி வச்சுருக்கான். யார்? ஒன்றை. அதுக்கெல்லாம் ஈடு வேணும். அதுக்கு ஈடு என்னது? சொத்து. அதனால் எனக்கு நான் செலவழித்த பணத்தை தந்துரு, கையெழுத்து போடுதேன். இல்லைன்னா உங்களுக்கு அந்த சொத்தை நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, கோர்ட்டுக்கு போனாலும் சரி, இல்லைங்க நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு இருக்க ஆள் பலத்தால் யாரையாவது ஏதாவது செஞ்சு போடுவேண்டா. சரியா தப்பா? சொன்னாலும் சொன்னேல கால் ஒன்றுவான். கொக்கி போட்டு பேசுதான் பே பாப்பா வேணாம். நம்ம எப்படி பேசுதான்? கொக்கி போட்டு பேசுதான். ஆனால் அவன் அப்படி செலவழிக்கவும் இல்லை. உங்கள் அப்பன் அப்படி ஒரு கடன் வச்சதும் இல்லை. உங்கள் அப்பா அப்படி ஒரு கடன் வச்சதும் கிடையாது. இவன் அப்படி செலவழித்ததும் கிடையாது. ஆனால் உனக்கு கிடைச்ச பொண்டாட்டி உத்தமி, அவனுக்கு கிடைச்ச பொண்டாட்டி அறிவாளி. என்னடா அவனு சொல்ல மாட்டேங்க. பணம் சம்பாதி உனக்கு புருஷனுக்கு ரூட்டு சொல்லி கொடுக்கா. இவா சொல்லி கொடுப்பாளா? இவா பயந்தாங்கொல்லி. சரியா? என்ன செய்ய முடியும்? இப்போ உனக்கு அவனை கையெழுத்து போட வைக்கணும். நேர்மையான வழியில் அந்த சொத்து பங்கிடப்படணும். அவ்வளோதான்.